ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமகம சமையல். இது வரைக்கும் வீட்டில் செஞ்ச முட்டைக்கோஸ் பொரியல் தான் சாப்பிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம். வாங்க, தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? சமையல் வெட்டி வெட்டி கட்டி கட்டி இது நம்ம படையல். கம 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 சமையல் வெட்டி வெட்டி கட்டி கட்டி இது நம்ம படையல். 1 கிலோ முட்டைக்கோஸ் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், தேவையான அளவு கொத்தமல்லி, 4 காஞ்சி மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தா பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 கப் தேங்காய், 1/2 கப் பைத்த பருப்பு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான பொருட்கள். 4 டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பை போட்டுக்கலாங்க. இது லைட்டா கொதி வரணுங்க. கொதிக்கிற தண்ணியில நறுக்கி வச்ச முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் கலர் மாறாம இருக்கணும் தான் இந்த ப்ராசஸ் செய்கிறோம். இப்போ 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டைனரை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, முட்டைக்கோஸ் கலர் மாறாம அதே கலர்ல இருக்கு. இந்த பொரியலுக்கு தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாளிப்புக்கு பாத்திரம் சூடான உடனே 1/2 கப் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்த பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா காஞ்சி மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் காஞ்சி மிளகா பச்சை மிளகா ஃப்ளேவர் இறங்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினே இருங்க. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும். இப்போ பாருங்க, கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வேக வச்ச முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்ச பைத்த பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, முட்டைக்கோஸ் பொரியல் எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குதுன்னு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுங்க. வாவ், நம்ம ஃபென்டாஸ்டிக்கான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ஃபென்டாஸ்டிக்கான முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமகம சமையலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.